சார் 1 2னா சொல்லலாம். பெரிய லிஸ்டே இருக்கு. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். சிம்பிள் விஷயம் சார். கிச்சனை விட்டு வெளியில வரவே முடியாது. ஹோட்டல்ல ஒரு இட்லி, ஒரு 2 வடை, பொங்கல், பூரி அந்த மாதிரி ஹாலில் உட்காந்துக்கிட்டு அம்மா தண்ணி, அம்மா பால், அம்மா பிஸ்கெட், அம்மா இட்லி தோசை. அதுவும் சார் ஒரு வேலை செஞ்சது இன்னொரு வேலைக்கு செய்யக்கூடாது. ஸ்கூலுக்கு போகும்போது தான் இட்லி தோசை. ஒரு நாளைக்கு பூரி செஞ்சு கொடு, ஒரு நாளைக்கு பொங்கல் செஞ்சு கொடு, ஒரு நாளைக்கு சிக்கன். நைட்டு 8 மணிக்கு உட்காந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்குறா சார். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போனோம் பாப்பா சிக்கன் வாங்குறதுக்கு. வண்டியில் போ, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, இல்லையா ஹோம் டெலிவரி பண்ண சொல்லு, பிரியாணி ஆர்டர் போடு. என்ன அம்மா படிப்பிட்டே நிறைய சொல்லிட்டே இருக்காங்களே. ஆமாம் சார். உண்மைதானா? உண்மைதான் சார். ஆமாங்கய்யா. அதை விட கொடுமை சார். நான் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட். அவளுக்கு வந்து நான் மெஹந்தி போடுறதை பார்த்து அவளுக்கும் மெஹந்தி போடணும்னு ஆசை. லாஸ்ட் டைம் என்ன பண்ணா தெரியுமா சார்? அவங்க ஆசையாக ஒரு புடவை எடுத்தாங்க. மெஹந்தி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடவை எடுத்து ஃபுல் அவள் பேப்பரில் போட்டுட்டு அதை துடைக்கிறதுக்கு கிளாத் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆயா வந்து அந்த புடவையை ப்ளவுஸ் கட் பண்ணி மேலே போட்டு வச்சுருந்தாங்க. அந்த புது புடவையோட ப்ளவுஸ் எடுத்து மொத்தத்தையும் தொடச்சிட்டா. சேட்டை தானே இது. தொடச்சிட்டா சார். தொடச்சது கூட பெரிய விஷயம் இல்லை. அதை சுருட்டி ஒரு பேப்பரில் போட்டு கவரில் சுற்றி கபோர்டை திறந்து கபோர்டுக்கு அடியில் இருக்க கட்டையில் ஒளிச்சு வச்சிருக்கா சார். ஏண்டா? சார் எங்களுக்கு போர் அடிக்குது சார். விளையாட சொன்னால் வேலை இருக்குன்னு அங்கேயோ போகிறாங்க சார். விளையாடவே மாட்டுறாங்க சார் எங்கள் கூட. பயங்கரமான ஆளு சார். கொஞ்சம் நெஞ்சம் அது ஸ்கூல்ல போய் கேளுங்களேன், அப்படி பாராட்டுவாங்க. ஆனா வீட்ல பண்ற சேட்டை நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ரைட். உங்களுக்கு எதை நினைச்சா உங்க குழந்தை நினைச்சு பயம்? நம்மால் வேற ரகம் சார். கூலிங் கிளாஸ் பயங்கரமா இருக்கே. ஒரு நாள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சார். வரிசையா 7 டப்பா சர்ஃபெக்ஸில் அதில் மிக்ஸ் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக நுரையா வெளியில் வருது. என்ன தம்பின்னு கேட்டால் ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா, சோள மாவு இருக்கான்னு கேட்டான். இருக்கு தம்பி, ஒரு கப் எடுத்துகிட்டு வாங்கண்ணா. அதை போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு கப் தண்ணி கொடுங்கண்ணா, கொடுத்தேன். அதை 2 மிக்ஸ் பண்ணான். டச் பண்ணி பார்த்தான். என்ன பண்ணுறானே தெரியலையேன்னு பார்த்தேன். திடீர்னு ஒரு குத்துனா சார், வீடு ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிருச்சு சார். இதுவும் ஃபெயிலியர் அப்படின்னா என்னன்னு கேளுங்க சார். என்ன நடக்குது? எதுக்குடா வாஷிங் மிஷினில் போடுற பவுடர்லாம் தூக்கி உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா? இல்லை சார், அது வந்து ஒரு தடவை ஸ்லைம் பண்ணலான்னு ஒரு மாதிரி ஐடியா வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணலான்னு பண்ணேன். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து தாமஸ் ஆல்வா எடிசனே நிறைய. நீ முதல்ல ஃபெயிலியர்னு சொன்னப்போ கொஞ்சம் கடுப்பாச்சு. ஐஎஸ்ஓ ராக்கெட் விட்ட மாதிரி சொன்ன, சரின்னு விட்டேன். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் வரைக்கும் இழுக்கக்கூடாது. சரி, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறதா ஐடியா? நான் வந்து ஸ்லைம் கண்டுபிடிக்கிறதா ஐடியா இருந்துச்சு. ஸ்லைமை 10 ரூபா கொடுத்தா கடையிலே கொடுத்துருவா. அதை நீ புதுசாக கண்டுபிடிக்க போறியா? சார் அது போர் அடிக்குது சார். நீயே செஞ்சு பார்க்கலான்னு ஐடியா? ஆமாம் சார், அதெல்லாம் நல்லா கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். கிரியேட்டிவிட்டி. சரி, இந்த வருஷம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தானே வேறு ஏதாவது வச்சுருக்கியா? நிறைய இது வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னன்னா, நான் வந்து கராத்தே ஸ்டூடெண்ட். இப்போ வந்து நாங்கள் பஞ்சிங் பேக்கை வச்சு பஞ்ச் பண்ணியே போர் அடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் வச்சு வாட்டர் பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி அதில் வச்சு கிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிக் பண்ணி வீடு ஃபுல்லாக தனியாக்கலான்றது தான் இந்த வருஷத்துக்கு பிளான். சூப்பர். உங்களுக்கு என்ன பயமாக இருக்கு ஆக்சுவலாக இந்த வருஷம் பண்ணுவான்னு? இல்லை சார், அவன் இப்போ வாட்டர் பால் சுடதே பரவாயில்ல சார். அடிக்கடி கூப்பிடுவான், வரீங்களா, ரெடியாக இருக்கீங்களா, ஒரு பொசிஷனில் நிற்பா சார். எனக்கு பயமாக இருக்கும். ஒரு தடவை குத்திட்டான், அவனோட ஃபோர்ஸில் என்னால் தாங்கவே முடியல. ஏண்டா சார்? இப்போ நாங்கள் வந்து எனக்கு போர் அடிக்குது வீட்டில். சவுத்து பஞ்ச் பண்ணி தானே? சவரை பஞ்ச் பண்ணதுக்கு ஒரு தடவை அவங்க திட்டினாங்க. அதுவும் பண்ணுவான் சார். பக்கத்து வீட்டிலலாம் சவுண்டு கேட்கணுமா கொஞ்சம் பாருங்க, இப்படி வெறியோட குத்துவான் சார். அதெல்லாம் ஃபோர்ஸாக பண்ணுவான். என்னடா அது, பக்கத்து வீட்டுக்காரன் வர அளவுக்கு அப்படி என்னடா வெறியோட குத்துருது? மைக் டைசன். யாருக்கு வித்தியாசமா இருக்கா? தாமஸ் ஆல்வா எடிசன்கா, மைக் டைசன்கா எல்லாம் ட்ரை பண்ணுவான் சார். புக்ஸ் படிப்பான். ஸ்கூலில் சயின்ஸ் புக்கில் இருந்து கொஞ்சம் லைப்ரரியில் படிக்கிறது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவான் சார். சரி, ஓகே.